இனியவர்களே வணக்கம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு. மீட்பு தங்களுக்கு மட்டுமே என்று உரிமை கொண்டாடிய யூதர்களிடமிருந்து மீட்பு அனைவருக்கும் என்ற நிலை மலர்வதை இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு உணர்த்துகின்றது. நம்பிக்கை என்ற ஒற்றை கதவின் வழியாக நுழைந்து தன் மகளுக்கு நலம் பெற்றுக்கொள்கிறார் கானானிய பெண். நாம் பிறரை பற்றி கொண்டுள்ள நம்பிக்கை நம்முடைய முற்சார்பு எண்ணங்களை அகற்றவும், நம்பிக்கையில் பிள்ளைகளும் நாய்க்குட்டிகளும் ஒரே உணவையே உண்கின்றன என்ற பரந்த பார்வையை பெறவும் வரம் வேண்டி இப்பலியில் பங்கேற்போம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசுவில் பிரியமான அன்புள்ளவர்களே, பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு நம் ஒவ்வொருவரையும் நம்பிக்கையிலும் தாட்சியிலும் விடாமுயற்சியிலும் நாம் நிலைத்து வாழ அழைப்பு கொடுக்கிறார். எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய துணிந்தாலும் நமக்கு அடிப்படையாய் தேவைப்படுவது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே நாம் ஆழ்ந்து இருக்க வேண்டிய நற்பண்புகளில் ஒன்று தாட்சியோடு அந்த நம்பிக்கையிலே நாம் இருப்பது. தாட்சியோடு இருப்பது மட்டுமல்ல, எந்த ஒரு காரியத்தை நாம் அடைய வேண்டுமோ அந்த காரியத்தை குறித்து விடாமுயற்சியோடு ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்பது. இந்த நற்பண்புகளை இன்றைய வழிபாடு நமக்கு தியானிக்க உதவி செய்கிறது. நம்முடைய வாழ்வில் ஆண்டவரிடத்தில் நாம் கொண்டிருந்த நம்பிக்கையில் அத்தகைய தாட்சியையும் விடாமுயற்சியும் கொண்டு வாழ அழைக்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டிய நாம் மறந்த நேரம் எண்ணி பார்த்து அவைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கும் நீரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உறச் செய்வீராக. உமது தூய ஆவியார் உடனிருந்து இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்த குற்றங்குறை பலவீன பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 56, இறை வார்த்தைகள் 1:6 முதல் 7 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும், அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும், அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழ செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீ
இரண்டாம் வாசகம். கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 13 முதல் 15 மற்றும் 29 முதல் 32 வரை. சகோதர சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லா பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீது மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக் கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார்.
அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. காக்கும் தெய்வம் அருகில் இருக்க கலக்கம் ஏன் மகனே, கண்ணீர் மகனே. காக்கும் தெய்வம் இயேசுவில் பிரியமான அன்பினரை உள்ளது. இன்றைய வாசகர்களுடைய முன்னுரை நமக்கு எடுத்து சொல்லுகிற அற்புதமான செய்தி நம்பிக்கை. இன்றைய வாசகங்களை நாம் படித்து தியானிக்கிற வகையில் குறிப்பாக விவிலிய வாசகத்தினுடைய இந்த பின்னணியை நாம் ஆழ்ந்து சிந்திக்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். பரிசேயர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் மூதாதையர் மரபு பற்றிய சிக்கல் ஏற்பட்டதை தொடர்ந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பிற இனத்தவர் பகுதியான தீர் சீதோன் ஆகிய பகுதிக்கு வருகிறார். இதுதான் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முந்திய ஒரு சூழலாக இருக்கிறது. அந்த பிற இனத்து பகுதியான தீர் சீதோன் ஆகிய பகுதி என்பது மத்திய தரைக்கடலின் ஒட்டி இருக்கக்கூடிய துறைமுக நகரங்கள். நமக்கு நன்றாக தெரியும், துறைமுக நகரங்கள் எவ்வளவு செல்வம் மிகுந்ததாக, செல்வாக்கு அதிகமாக இருப்பதை நாம் உணர முடியும். அப்போ அதிகமான செல்வ செழிப்பும் செல்வாக்கும் நிறைந்த இடம் இந்த இரண்டு துறைமுக நகரங்கள் தீர் சீதோன். அதே நேரத்தில் பாவமும் அதிகமாக மிகுந்த இடம். ஒரு புறத்திலே பண செல்வாக்கு இருக்கிறது, இன்னொரு புறத்திலே பாவத்தினுடைய அதிகமான விளைவு இருக்கிறது. இந்த பகுதிக்கு ஆண்டவர் இயேசு வருவதுதான் இன்றைய வாசகத்தினுடைய செய்தி. இந்த பகுதிக்கு ஆண்டவர் இயேசு வருகிற போது இந்த செய்தியை கானானிய பெண் ஒருவர் கேள்விப்படுகிறார். கேள்விப்படுகிற நேரத்தில் அவருடைய மனசிலே ஒரு எண்ணம். எத்தனையோ நபர்களை குறித்து நாம்
சென்று வந்தோம். ஏனெனில் அந்த கானானிய பெண் அவருடைய குடும்பத்திலே தன்னுடைய மகளுக்கு பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி அதை எப்படி அவளிடமிருந்து விரட்டுவது அல்லது அவளுக்கு குணம் கொடுப்பது என்று சொல்லி பல வகையில் அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கிற வகையில் ஆண்டவர் இயேசு நம்பிக்கைக்குரிய இறைவன் கண்டிப்பாக இந்த பேயை விரட்டி விடுவார் என்கிற செய்தியை யாரோ ஒருவர் வழியாக அவர் கேட்கப்படுகிறார். இதை கேட்டவுடனே அவருடைய உள்ளத்திலே இவர்தான் என்னுடைய கடைசி நம்பிக்கை. சாதாரணமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை நம்பி இவரிடத்திலே நாம் கேட்கலாம் என்கிற இடம் வருகிற போது இவரிடத்திலே கேட்கலாம் என்கிற இடத்தோடு தான் நாம் கேட்போம். இவரிடத்திலே மட்டும்தான் இது முடியும் என்கிற இடத்தை வைத்து நாம் கேட்கும் போது நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கும் என்பது ஒரு நாம் சிந்திக்க வேண்டிய பகுதி. அதே போல இந்த கானானிய பெண் ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு வருவார் என்கிற இடத்தை அவர் ஆழமாக கண்டறிந்த பிறகு அந்த இடத்துக்கு அவர் செல்லுகிறார். முதல் முயற்சி அவரை சந்திக்க செல்லுகிறார். அவரை சந்திக்க செல்லுகிற போது அவருடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை எந்த அளவிற்கு உயர்வானது, விசுவாச ஆழமிக்கது என்பது அவருடைய சொற்களிலிருந்து வரக்கூடிய அந்த நம்பிக்கை வெளிப்படுத்துகிறது. ஆனால் சீடர்கள், ஆண்டவரே பின்னால் கத்திக்கொண்டே வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என்று சொல்லி அங்கே ஒரு இடம் இருக்கிற போது அங்கே இந்த கானானிய பெண் ஒருவர் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு கேட்கிற இடம் சுட்டி காட்டுவது நம்பிக்கையிலே வரக்கூடிய அந்த இடம். அதுபோல இவருடைய நம்பிக்கை இன்னும் ஆழமாக நாம் குறித்து சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவர் கண்டதே இல்லை. அப்ப காணாத இயேசு கிறிஸ்துவை கேள்வி மட்டும் படுகிறார். கேள்விப்பட்டதனால் வரக்கூடிய அந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேரில் கண்டு நம்பிக்கை கொண்டவர்களுடைய நம்பிக்கையை விட, விசுவாசத்தை விட ஆழமாக இருக்கக்கூடிய இடமும், அதே நேரத்தில் ஆண்டவரிடத்திலே அவர் இறஞ்சி கேட்கக்கூடிய அந்த தாட்சி நிறைந்த அந்த நம்பிக்கையை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அருமையான அன்புள்ளவர்களே, விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், யோவான் நற்செய்தி அதிகாரம் 20:29 ஆண்டவர் இயேசு தோமாவை பார்த்து இப்படி சொல்வார், தோமா, நீ என்னை கண்டதால் விசுவாசம் கொள்ளுகிறாய், ஆனால் காணாமல் விசுவாசம் கொள்பவர் பேறு பெற்றவர் என்று சொல்வார் ஆண்டவர் இயேசு. அவ்வாறு சொல்லுகிற போது இந்த வசனத்தை இங்கே நாம் சிந்திப்பதற்கு எடுத்துக்கொள்வோம். இங்கே இந்த கானானிய பெண் ஆண்டவர் இயேசுவை காணாமலேயே கேள்விப்பட்ட அந்த ஒரு இடத்தை நம்பிக்கையை வைத்து அதிகமாக நம்பிக்கை கொள்வார். இதைத்தான் மற்ற நம்பிக்கையை விட இவருடைய நம்பிக்கை உயர்ந்தது என்பதை ஆண்டவர் இயேசு இங்கே உயர்த்தி காட்டுகிறார். அப்ப அருமையான அன்புள்ளவர்களே, நாம் பார்க்கிறோம், இது நம்பிக்கையினுடைய ஒரு இடமாக இருக்கிறது. அப்ப நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் மட்டும் போதுமா? அந்த நம்பிக்கை இருப்பவரிடத்தில் எது அதிகமாக இருக்க வேண்டும் என்கிற இடத்தை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது நிலை, அவரிடத்திலே தாட்சி இருக்க வேண்டும். யார் ஒருவர் ஆண்டவரிடத்திலே அதிகமான நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ, அந்த நம்பிக்கையால் மட்டும் வருவதல்ல, மாறாக அவருடைய உள்ளத்திலே தாட்சி இருக்க வேண்டும். எவ்வகையான தாட்சி என்று சொன்னால், அந்த சீடர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி கத்திக்கொண்டே வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிற போது அங்கே அந்த அம்மாவுடைய தாட்சி எப்படி என்றால், ஐயா எனக்கு உதவி அருளும் என்று சொல்லுகிறார். அப்ப தாட்சி என்பது நற்பண்புகளிலே ஒரு அரசு என்பது மட்டுமல்ல, இறைவனுடைய அருளை பெற்றுக் கொடுப்பதிலே மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவேத்தான் இந்த பெண்ணானவள் ஆண்டவரிடத்திலே மிக தாழ்ந்து கேட்கிறார். பாருங்கள், தாட்சியோடு நாம் படிக்கிறோம். சீராக்கின் ஞானம் அதிகாரம் 35:17 படிக்கின்றோம், தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி பாயும் அளவுக்கு அந்த விண்ணப்பம் ஆண்டவரிடத்திலே செல்லும். யார் ஒருவர் தங்களை தாழ்த்தி கொண்டு இறைவனிடத்திலே வேண்டுதல் எழுப்புகிறார்களோ, அந்த எழுப்புதலுடைய விண்ணப்பம் முகில்களை தாண்டி ஆண்டவரிடத்திலே ஊடுருவி செல்லும். அப்போ ஆண்டவர் இயேசுவினிடத்திலே இந்த பெண்ணானவள் தாழ்ந்து கேட்கிற போது அது கேட்பதற்குண்டான இடமாக வருகிறது. மேலும் பார்க்கிறோம், அருமையான அன்புள்ளங்களே, அந்த தாட்சி நிலை பாடத்தை நாம் ஆழமாக சிந்திக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய பார்வையிலே இந்த தாட்சியோடு மட்டுமல்ல இந்த பெண்ணானவள்
விடாமுயற்சியையும் அங்கே கொண்டு வருகிறார். தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே அந்த கோரிக்கையை விண்ணப்பத்தை வைக்கும் போது அங்கே ஒரு விடாமுயற்சி பார்க்கிறோம். நன்றாக பாருங்கள். ஒரு இடமானது ஆண்டவரே தாவீது மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நற்செய்தி பகுதியிலே நாம் படிக்கிற போது சற்று கண்டுகொள்ளாதபடி அந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் வருகிறது. அந்த ஒரு இடத்தையும் நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். அடுத்ததாக அந்த சீடர்கள் இப்படி பின்னாலே கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? இஸ்ராயேல் குலத்தவர்கள் காணாமல் போன ஆடுகளாய் இருக்கின்றவர்களிடத்திலே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும் போதும் அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கு உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்லுகிற போதும் இந்த பெண்மணி மனம் தளராமல் விடாமுயற்சியோடு ஆண்டவரே ஆண்டவரே ஐயா எனக்கு இறங்கும் இறங்கும் என்று சொல்லுகிற அந்த இடம், அந்த உரிமையாளருடைய மேசையிலிருந்து கீழே விடக்கூடிய அந்த துண்டுகளை கூட நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லுகிறார். எந்த அளவிற்கு அவர் தன்னையை தாழ்த்தி விடாமுயற்சியோடு ஆண்டவரிடத்திலே போராடுகிறார் பாருங்கள். இதுதான் அருமையான அன்புள்ளவரே. இந்த ஞாயிறு வழிபாடு நமக்கு அழைக்கக்கூடிய அற்புதமான சிந்தனை இதுதான். ஆண்டவரிடத்தில் எந்த காரியத்தை குறித்து நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அந்த நம்பிக்கையை குறித்து நாம் இருக்கின்ற போது தாட்சி நிறைந்தவர்களாய் வாழ வேண்டும். அத்தகைய தாட்சி நிறை பண்பிலே நாம் கேட்கக்கூடிய காரியம் எல்லாரும் விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை நாம் கேட்டதை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அத்தகைய நம்பிக்கையை, தாட்சியை, விடாமுயற்சியை எங்களுக்கும் தாரும் என்று சொல்லி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தந்தையே, இதோ இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். இதோ காணொலி வழியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும், இந்த காணொலிக்கு முன்னால் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை, அத்தோடு தாட்சி, அதனுடைய விடாமுயற்சியோடு வாழக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்குண்டான ஆற்றல் இந்த மூன்றிலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து தியானித்து அதன்படி ஆண்டவரே உடைய பாதத்திலே அவர்கள் நெருங்கி வரக்கூடியவராக, உடைய பிரசன்னத்திலே முழுமையாக இருக்கக்கூடியவர்களாக, நிரப்பப்படுபவர்களாக மாற்றித்தார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். குடும்பத்திலே அந்த ஆசீர்வாதத்தை தார். குடும்பத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அத்தகைய தாட்சியை தார். பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய இடத்திலே, வயதிலே முதிர்ந்தவர்களுக்கு அனுபவம் நிறைந்தவர்களிடத்திலே தங்களுடைய பேச்சாலும் செயலாலும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மக்களாக வாழும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நாம் 10 கட்டளையிலே நாம் வாசிக்கின்ற கருத்து, உன் பெற்றோரை மதித்து நட, உன் பெரியவர்களுக்கு நீ வணங்கி போ என்று பணிந்து போ என்கிற இறைவாசகங்கள் எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் அனுபவம் மிகுந்த முதிர்ந்தவர்களுக்கு முன்னால் எங்களையே தாழ்த்தி இறைவனுடைய பிரசன்னத்திலே இறை சீடர்களாய் நாங்கள் வாழுகிறோம் என்பதனுடைய அடையாளமாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற போது அதை நாங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய பிள்ளைகளாக எங்களுக்கு உணர்வைத்தார். எங்களை ஆசீர்வதியும். எங்களின் பாதுகாவலை புனித பணிமயத்தாயின் பரிந்துரையோடு கேட்டு ஜெபிக்கிறேன். இந்த நல்ல பிதாவே, ஆமென்.
இறைவா, அனைத்தையும் நல்லதென கண்ட உம் அன்பு மக்களாகிய நாங்கள் அனைவரையும் பரந்த உள்ளத்தோடு ஏற்று அன்பு செய்து வாழும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, அனைத்து பணிகளிலும் சிறந்த அறப்பணியை உம் திரு அவையின் அருள்நிலை மற்றும் பொதுநிலை உறுப்பினர்கள் செய்வதற்கு பயிரும் தாராள உள்ளத்தை வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உடல் நலம் நிறைவாழ்வு என செயலாற்றும் உம் திருமகனைப் போல மற்றவர்களை எங்கள் எண்ணங்கள் சொற்கள் செயல்களால் மேம்படுத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, பல்வேறு நோய்களால் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் துன்புறும் எம் சகோதர சகோதரிகள் உம் உடனிருப்பையும் நீர் தரும் நற்சுகத்தையும் பெற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல மருத்துவராம் இறைவா, இன்று உலக நாடுகளையே வாட்டி வரும் கொரோனா நோயிலிருந்து உலக மக்களை மீட்டு காத்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவை குறித்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, படிமய மாதாவே, நாங்கள் நம்பிக்கையோடு பாதத்திலே ஒப்பு கொடுத்த ஜபங்களை எல்லாம், விண்ணப்பங்களை, மன்றாட்டுகளை தாட்சி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் இந்த பரிந்துரை கேட்டு ஜெபித்த காரியங்களை எங்களுக்கு தந்தருட வேண்டுமாய் பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மறி எல்லாம் வல்லதந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக.
அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த நம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகே பந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எம் இறைவா, இன்றைய திருப்பலின் உபயமாக இறைவா உடைய அருளையும் வல்லமையும் எதிர்நோக்கி ஜெபிக்கின்ற அன்பு குடும்பத்தார் திரு ஜெரால்ட், ஷர்மிளா, ஷர்லின், இந்த குடும்பத்திற்கு நீர் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து மாதாவின் அருள் வரம் கிடைக்கவும், மேலும் ஆசிரியர் சூசைராஜ் சந்தோஷராணி, இந்த குடும்பத்திற்கு மாதா செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாகவும், மேலும் திரு லூயிஸ் சோஃபியா குடும்ப கருத்துகள் நிறைவேறவும், குடும்பத்திலே குழந்தைக்கு வேண்டிய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கவும், தினமாக இந்த காணொளி வழியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பக்தர்களையும், இறை மக்களையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா பிதாவே உம் பாதத்தில் ஒப்படைக்கின்றேன். குடும்பங்களுக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களும் ஏதல் குறையில்லாதபடி உடல் உள்ள நலமும், குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஆழமாக இனமாய் கடந்துள்ள கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி குடும்பத்திலே அமைதி கிடைக்க தயவு புரிந்தருளும். மேலும் திருப்பலியிலே இம்மண்ணகத்தில் வாழ்ந்து உம் பாதம் வந்தடைந்த சார்லஸ், இருதய மேரி, ரெஜினா மேரி, மேரி புளோமினா இவருடைய ஆத்ம நிலைப்பாட்டிற்காகவும், மேலும் பாளையம் சார்ந்த வகையில் திவ்யநாதன், குழந்தை அம்மாள், சகாய மேரி இவருடைய ஆத்ம நிலைப்பாட்டிற்காக ஜெபிக்கிறேன். உம் திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர் தழுவது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் போனவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரோட மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உலகின் வர நான் தகுதி வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா குணமடையும்.
இயேசுவில் பிரியமான புனித பணிமய மாதாவின் அன்பு பக்தர்களே, இறைமக்களே, திருவிழா காலங்களிலே நான் சொல்லியிருந்தது போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருப்பலியானது நாம் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழலின் நிமித்தம் காணொளி வழியாக இறை மக்கள் அனுசரிக்க அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலியானது தகுந்த தயாரிப்போடு அதை நாம் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சரியாக 7 மணி முதல் 8 மணி வரை இறை மக்களாகி நீங்கள் அவரவர்கள் தங்களுடைய இல்லத்திலே இருந்தபடி ஃபேஸ்புக் ஆன்லைன் மற்றும் யூடியூப் வழியாக சேனல் வழியாக நீங்கள் நேரடியாக வீட்டிலே இருந்தபடி திருப்பலியை அனுசரிக்கலாம். திருவிழா காலங்களிலே எப்படி இறை மக்களாகிய ஒவ்வொருவரும் முழு ஒத்துழைப்பும் உதவியும் கொடுத்து நமது ஆலயத்திற்கு எந்த விதத்திலும் இடர்பாடு இல்லாதபடி நீங்கள் காட்டி வந்த மேலான அந்த ஒத்துழைப்புக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே போல நமது மாநில அரசு குறிப்பாக நகரங்களில் உள்ள திருத்தலங்கள் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் வரை நாம் இந்த காணொளி வழியாக குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை இறை மக்களாகிய உங்களுக்கு கொடுக்க நாம் முயற்சி எடுத்திருக்கின்றோம். ஆகவே அன்பு நிறை மக்களே, சமீப காலத்திலே நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்வு நமது பகுதியில் இந்த கொரோனா தொற்று விளைவு அதிகம் இருப்பதனால் திருவிழா காலத்திலே நான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு ஞாயிறு வழிபாட்டையும் தத்தம் அந்த அன்பிய பகுதி மக்கள் குறிப்பாக 3 நபர்கள் வந்து உதவி செய்யலாம், முன்னுரை வாசிக்க வாசகம் படிக்க உதவி செய்யலாம் என்று நான் சொல்லியிருந்தேன். அது தற்சமயத்திலே தொற்று வியாதியினுடைய விளைவு கொஞ்சம் அதிகமாக இருப்பதனால் தற்சமயம் அது கொஞ்சம் இல்லாமல் வழக்கம் போல திருவிழா காலத்திலே நாம் வழங்கி வந்த அதே முறைப்படி திருப்பலி காணொளி வழியாக இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஒவ்வொரு பகுதி அந்த அன்பிய மக்கள் கல்வி நிறுவனங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படும். ஆகவே அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய பங்கேற்பு இல்லாதபடி அந்த பகுதி மக்களுக்கு சிறப்பாக ஜெபிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரக்கூடிய ஞாயிறு வழிபாடுகளிலே ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக ஜெபிக்கப்படும். அந்த நாளில் அந்த பகுதியில் இருப்பவர்கள் நாம் தினந்தோறும் திருப்பலி இறை மக்களோடு சேர்ந்த அனுசரிப்பு இல்லாதபடி நாம் இருப்பதனால் திருவழிபாட்டுக்கு வேண்டிய பூக்கள் அழகு செய்யக்கூடிய உபயமாக அந்த பகுதி மக்கள் நீங்கள் விரும்பியவாறு செய்யலாம். கட்டாயமில்லை, நீங்கள் விரும்பியவாறு மாதா செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து இந்த வாரம் நமது பகுதிக்காக ஜெபிக்கப்படுகிறது என்கிற உள் உணர்வை உள்ளத்திலே கொண்டு நீங்கள் உதவி செய்யலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தொடர்ந்து உங்களுடைய திருப்பலிக்கு உபயம் எழுதுகிறவர்கள் மற்ற நேரங்களில் எழுதும்போது எங்களுக்கு சனிக்கிழமை அதிகப்படியாக மதியான நேரத்திற்குள் கொடுத்து உதவிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு உபயம் எழுத இருப்பவர்கள் சனிக்கிழமை மதியம் 12 மணிக்குள் நீங்கள் கொடுத்து விட்டால் நாங்கள் அதன் பிறகு அதை திருப்பலிக்கு ஆயத்தப்படுத்துவோம். கடைசி நேரம் வரை திருப்பலி கருத்து இந்த சூழலின் நிமித்தம் நீங்கள் கொடுக்க தாமதப்படுத்திக் கொள்ளாதபடி முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஏற்கனவே நான் சொல்லியபடி இந்த நமது மாநில அரசு அனுமதி நமக்கு வழங்கப்படும் வரை நமது பங்கை சார்ந்த இறை மக்களின் தேவையின் நிமித்தமான அருள் அடையாள கொண்டாட்டங்கள், ஞானஸ்தானம், திருமணம் மற்றும் காரியங்கள்
நமது கிளை கிராமம் புனித பதுவை அந்தோணியாருடைய ஆலயத்திலே ஞானஸ்தானம், திருமணம் காரியங்கள் அங்கே நிறைவேற்றப்படும். இது சூழலின் நிமித்தம் என்பதை மனதில் கொள்ளவும். மற்றபடி நமது ஆலயத்திலே சிறப்பு காரியங்கள் இறை மக்களோடு கொண்ட வழிபாடுகள் அரசு அனுமதி வழங்கப்படும் வரை இருக்காது. சில நேரங்கள் இறை மக்கள் சில நேரங்களிலே நாம் கேட்கிறீர்கள். நீங்கள் சூழலை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பும் உதவியும் இருந்து திருப்பலியை சிறப்பு செய்திட அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளிலே உதவிட்ட ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இந்த காணொளி ஒளியை நமக்கு வழங்கக்கூடிய உள்ளம், வழிபாடு சிறப்பாக அமைய பாடல் கொடுத்த அன்பு உள்ளங்கள், அதே போல வழிபாடை ஆயத்தம் செய்த அன்பு உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சான நன்றியை காணிக்கையாக்குகிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆயத்தமாகும். விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோம்.
எங்கள் பங்கின் பாதுகாவலியாகிய புனித பனிமய மாதாவே எங்கள் வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே